கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, 2026 ஆண்டினுடைய 2வது மாதத்தின் முதல் செவ்வாய்க்கிழமை என்றாலே நமக்கு ஒரு மகிழ்ச்சியான ஒரு நாள். காரணம், புனித அந்தோணியாருடைய திருத்தலம் தேடி நாம் வரக்கூடிய ஒரு அற்புதமான நாள். நம்முடைய பல்வேறு தேவைகளை சொல்லி நாம் மனதுருகி ஜெபிக்கக்கூடிய ஒரு நாள் இந்த நாள். எனவே இந்த நாளிலே இந்த திருத்தலம் தேடி வந்திருக்கக்கூடிய நம் ஒவ்வொருடைய வாழ்விலும் இயேசு அதிசயமான அற்புதமான காரியங்களை செய்ய இருக்கிறார். இயேசுவை தொட்டாலும் நமக்கு நலம் கிடைக்கும், இயேசு நம்மை தொட்டாலும் நமக்கு நலம் கிடைக்கும். எப்படி ஒரு பாறையின் மீது நாம விழுந்தால் நமக்கு அடிபடும், பாறை நம்மீது விழுந்தாலும் அடிபடும். அதை போல இயேசுவை தொட்டாலும் இயேசுவால் தொடப்பட்டாலும் நன்மைகளின் உருவமாக இருக்கக்கூடிய அந்த ஆண்டவர் ஏராளமான நன்மைகளை, ஆசீர்வாதங்களை கொடுத்ததை இன்றைக்கு நாம் நற்செய்தியிலே வாசிக்க கேட்டோம். இயேசுவே நீர் தொட்டால் போதும், என் உடல் எல்லாம் அற்புதம் காணும். பல்வேறு தேவைகளோடு, உடல் ரீதியான, உள்ள ரீதியான, மன ரீதியான தேவைகளோடு வந்திருக்கக்கூடிய நாம் இந்த பாடலோடு இறைவார்த்தை பகிர்வுக்குள்ளாக நாம் கடந்து செல்வோம். இயேசுவே நீர் தொட்டால் போதும், என் உடல் எல்லாம் அற்புதம் காணும். இயேசுவே நீர் தொட்டால் போதும், என் உடலெல்லாம் அற்புதம் காணும். இயேசுவே நீர் சொன்னால் போதும், என் மனமெல்லாம் சுகமாய் மாறும். பாடல் தெரிந்தவங்கெல்லாம் சேர்ந்து பாடலாம். இயேசுவே நீர் தொட்டால் போதும், என் உடலெல்லாம் அற்புதம் காணும். இயேசுவே நீர் சொன்னால் போதும், என் மனமெல்லாம் சுகமாய் மாறும். பாடுவோம். இயேசுவே நீ தொட்டால் போதும், என் உடலெல்லாம் அற்புதம் காணும். இயேசுவே நீ சொன்னால் போதும், என் மனமெல்லாம் சுகமாய் மாறும். தொட்டால் போதும், என் உடலெல்லாம் அற்புதம் காணும். சொன்னால் போதும், அசையாத நாவுகளும் மனமெல்லாம் சுகமாய் வகை வகையாய் கீதங்கள் பாடச் செய்வார். ஆண்டவர் நம்மை தொடுகின்ற போது நம்முடைய உடலின் உறுப்புகள் ஒவ்வொன்றும் நலம் பெறும். அது புதிய வகையான ஆசீர்வாதங்களை பெற்று மக்களுக்கு ஆச்சரியத்தை கொடுக்கும். நாவசைத்து பேசாத என் வாயும் கூட வகை வகையா கீதங்கள் பாடச் செய்வீரே. இயேசுவே நீ தொட்டால் போதும்,
என் உடலெல்லாம் அற்புதம் காணும். இயேசுவை நீ சொன்னால் போதும், என் மனமெல்லாம் சுகமாய் மாறும். எவ்வொலியும் கேட்காத என் காதும் கூட அயராது உம் வார்த்தை கேட்கச் செய்வீரே. இயேசுவை நீ தொட்டால் போதும், என் உடலெல்லாம் அற்புதம் காணும். இயேசுவை நீ சொன்னால் போதும், என் மனமெல்லாம் சுகமாய் மாறும். சேர்த்துப்படும் ஆராதனை 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 ஆராதனை. அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு நற்செய்தி துவங்குகின்ற போது தொழுகை கூட தலைவர், அவருடைய பேர் என்ன, யாயிர் என்பவர் இயேசுடைய காலில் விழுறார். இந்த தொழுகை கூடம் அப்படின்னா என்ன? அவர்களுக்கு இருந்தது ஒரே ஒரு தேவாலயம், அது எருசலேமில் இருந்தது. ஆனால் பல தொழுகை கூடங்கள் இருந்தன. அது ஒரு பரந்த நிலப்பரப்பு. எனவே ஆங்காங்கே தொழுகை கூடங்கள் இருந்தன. அந்த தொழுகை கூடங்கள்ல இறைவார்த்தையை வாசிப்பதற்கு, இறைவார்த்தையை மக்கள் கேட்பதற்கு, அவர்களுடைய சட்டதிட்டங்களை மக்களுக்கு சொல்லிக் கொடுப்பதற்கு, ஜெபிப்பதற்கென்று இடம் இருந்தது. ஆனால் எருசலேமில் மட்டும்தான் பலியிடப்பட்டது. அப்படி இயேசுடைய இந்த பணிவாழ்வு எந்த இடத்தில் இருக்குது அப்படின்னா, கப்பர்நாகும் அந்த இடத்தை சார்ந்து இருக்கிறது. அங்கு இருக்கக்கூடிய ஒரு தொழுகை கூடத்தினுடைய தலைவர்கள் ஒருவராக இருக்கிறார் இந்த யாயிர். இயேசு தொழுகை கூடத்துக்கு செல்லும் போது இறைவார்த்தை எடுத்து வாசிப்பார். பார்த்திருக்கோம்ல, அவன் இறைவார்த்தை எடுத்து வாசிச்சுட்டு அவர் சொன்னாரு, இன்று இந்த இறைவார்த்தை உங்கள் மத்தியிலே நிறைவேறிற்று அப்படின்னு சொன்னார். இன்னும் பல நேரங்களில் யார் யாரெல்லாம் உடல் நலக்குறைவோடு இருந்தார்களோ அவர்களை குணப்படுத்தினார். மார்க்கு நற்செய்தியில 3ஆம் அதிகாரத்தில் பார்த்தோம் அப்படின்னா, கை சூம்பிய ஒருவர் இருந்தார். அது ஒரு ஓய்வு நாள். அந்த தொழுகை கூடத்திற்கு அவர் சென்ற போது அவருடைய அந்த சூம்பிய கையை அவர் சரிப்படுத்துவார். அவ்வாறு சரிப்படுத்துகின்ற போது தொழுகை கூடத்தில் இருந்தவங்க, அங்கிருந்த மற்றவர்கள், ஏரோதியர்கள் எல்லாரும் சேர்ந்து இவரை எப்படி ஒழிக்கலாம் என்று திட்டம் தீட்டினார்கள். எனவே இப்படிப்பட்ட ஒரு தொழுகை கூடத்தின் தலைவராக இருக்கக்கூடியவர் தான் இந்த யாயிர். அவர் இயேசுடைய காலில் விழுகின்றார். அவர் இயேசுடைய காலில் விழுவதற்கான காரணம், இயேசுவே, உம்முடைய வல்லமை எனக்கு தெரியும். நீர் தொழுகை கூடத்தில் ஏராளமான அற்புதங்களை செய்தீர், அதை நான் கண்டேன். ஆனால் உமக்கு எதிராக அந்த மக்கள் எல்லோரும் அங்கிருந்தவர்கள் பேசிய போது நான் வாயடைத்து நின்றேன், நான் எதுவும் செய்யவில்லை. இப்பொழுது என்னுடைய மகளுடைய வாழ்விலே நீர் நினைத்தால் இந்த அதிசயத்தை செய்ய முடியும், நீர் நினைத்தால் மட்டும்தான் முடியும் என்று அவருடைய காலில் விழுகின்றார். அது ஒரு ஆராதனை. இன்றைக்கு நாம் இந்த பாடலிலே ஆராதனை ஆராதனை என்று பாடினோம். எனவே இயேசுடைய காலில் விழுதல் ஒரு ஆராதனை. எனக்கு வேற கதி இல்லை, நான் வேற யாற்ற போனாலும் ஒன்னும் ஆகாது, நீங்க தான் இந்த காரியத்தை செய்து கொடுக்க வேண்டும் என்று யாயிர் இயேசுடைய காலில் விழுகின்றார். இயேசு சொல்லி இருக்கலாம், ஏன்பா அவங்க எல்லாம் பேசின போது நீ ஒன்னும் பதில் சொல்லலி அப்படிலாம் கேட்கல, எதுவுமே கேட்கல. அதற்கான நேரம் அதுவல்ல. இவர் எப்பொழுது அவருடைய காலில் விழுந்தார், அப்பொழுதே இவரை அவர் மெஸ்ஸியாவாக ஏற்றுக்கொண்டார். இவருடைய வல்லமையை அவர் ஏற்றுக்கொண்டார். இவரால் நிச்சயமாக இந்த காரியத்தை செய்ய முடியும் என்று அவர் நம்பினார். எனவே இயேசு அவருடைய நம்பிக்கையை அவர் பெரிதாக கருதி ஒரு வார்த்தையும் சொல்லாமல் இயேசு அவரோடு அவருடைய இல்லத்திற்கு சொல்லுகின்றார். நம்முடைய வாழ்விலும் இன்றைக்கு நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பாடம்,
நமக்கு எதிராக ஒருவேளை பலர் பேசியிருந்தாலும் காரியங்களை செய்திருந்தாலும் நம்மிடத்திலே உதவி என்று வருகின்ற போது நம்முடைய மனநிலை எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும்? இயேசுடைய மனநிலையாக இருக்க வேண்டும். அவர்கள் நம்மிடத்தில் வந்து ஒரு உதவி என்று கேட்கின்ற போது நாம் பழையதை பேசி அவர்களுக்கு வருத்தத்தை உருவாக்குவதல்ல, நம்மால் முடிந்தால் அந்த காரியத்தை செய்வது இயேசு கிறிஸ்து நம்ம கற்றுத்தரக்கூடிய முதல் பாடம். ஒரு சில நாட்களுக்கு முன்னால கார்ல போயிட்டு இருக்கும்போது இன்னொரு தம்பி வண்டி ஓட்டிட்டு இருந்தாரு. போயிட்டு இருக்கும்போது ஒருத்தர் வந்து எங்க வண்டி அப்படி ஓவர்டேக் பண்ணிட்டு அப்படி எங்க வண்டி ஸ்லோவா போறது மாதிரி அவர் மெதுவாகவே ஓட்டிட்டு போயிட்டு இருக்கிறார். அவருக்கு ஏதோ ஒரு வருத்தம் போல. அப்போ என்னுடைய அந்த வண்டியை ஓட்டுன தம்பி அவரை ஓவர்டேக் பண்ணிட்டு ஃப்ரெண்ட்ல போயிட்டு இருக்கும்போது இவன் வந்து அவரை ஓவர்டேக் பண்ணி அவர் அணைக்கிற மாதிரி போன சொன்ன, தம்பி பொறு, அது நமக்கு தேவையில்லை, அவருக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான், நாம் அப்படி செய்ய வேண்டாம், நாம நம்முடைய பாதையில் போவோம். அப்ப அன்புக்கினியவர்களே, நாம் பிறரை பழி வாங்குவது என்கின்ற ஒரு மனநிலை நம்மிடம் வந்து விட்டுவிட வேண்டும். இயேசு நம்ம கற்றுக் கொடுக்கக்கூடிய முதல் வாழ்க்கை பாடம். இரண்டாவதாக அவர் அந்த யாயிருடைய வீட்டிற்கு செல்லுகின்றார். இந்த யாயிருடைய வீட்டுக்கு சென்று கொண்டிருக்கின்ற போது இன்னொரு பெண்மணி அங்கே வருகின்றார். அவர் 12 ஆண்டுகளாக பெரும்பாடுற்ற பெண்மணி. இந்த பெண்மணி தன்னுடைய இருந்த எல்லா செல்வங்களையும் மருத்துவரிடம் கொடுத்தும் அவருக்கு எந்த விதமான ஒரு பலனும் இல்லை. அவருடைய காசு போனதை தவிர்த்து அவருக்கு உடல் நலம் கிடைக்கவே இல்லை. அப்போ அவருடைய காசு போனது மட்டும்தான் அவருக்கு பிரச்சனையா? அவருடைய உடல்நல குறைபாடு மட்டும்தான் பிரச்சனையா? அப்படின்னா யூத சமுதாயத்தில் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்த சூழ்நிலையை நாம் பார்க்கின்ற போது, அவர்கள் அனுசரித்த அந்த சட்டங்களை பார்க்கின்ற போது, அது வெறும் உடல் பிரச்சனையோ வெறும் பொருளாதார பிரச்சனையோ கிடையாது. அதைவிட மிக மிக கடுமையான ஒரு பிரச்சனை அந்த பெண்மணி அனுபவித்துக் கொண்டிருந்தார். என்ன பிரச்சனை என்றால், லேவியருக்கு எழுதப்பட்ட லேவியர் புத்தகத்திலே நாம் வாசிக்கின்றோம், இயேசு அந்த பெண்மணியை தொட்டு நலமாக்குகின்ற போது அவருடைய இந்த உடல்நல குறைபாட்டை மட்டும் நீக்கவில்லை, மாறாக அவருடைய எல்லா குறைபாடுகளையும் அகற்றுகின்றார். லேவியர் நூலிலே 15ஆம் அதிகாரம் 25 27 வரை வாசிக்கின்ற போது, இரத்தப்போக்கு நீடித்தால் அந்த நாட்கள் எல்லாம் தீட்டான நாட்களாக கருதப்பட வேண்டும். அவருடைய படுக்கை, அவர் அமர்கின்ற நாற்காலி, அவர் தொடுகின்ற நபர்கள், பொருட்கள் எல்லாமே தீட்டுப்பட்டவையாக இருக்கும். அப்போ 12 ஆண்டுகளாக இது ஏதோ சும்மா ஜஸ்ட் போற போக்கில் உள்ள ஒரு சட்டத்திட்டம் கிடையாது. யூதர்கள் கடைபிடித்துக் கொண்டிருந்த 613 சட்டத்திட்டங்கள் இதுவும் ஒரு முக்கியமான ஒரு சட்டம். அது அவங்க கண்டிப்பா மீறவே மாட்டாங்க. அப்போ அந்த வீட்டில் அந்த பெண்மணி எதை தொட்டாலும் தீட்டு, யாரை தொட்டாலும் தீட்டு. யாரும் அந்த பெண்மணியை தொட மாட்டாங்க. அவங்க பயன்படுத்தின ஒரு பொருளை இன்னொருத்தங்க பயன்படுத்த முடியாது. இப்படிப்பட்ட ஒரு மோசமான ஒரு சூழ்நிலையிலே அந்த பெண்மணியுடைய மனது எப்படி இருந்திருக்கும்? எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்டு வெறுத்து ஒதுக்கப்பட்ட ஒரு மனநிலையில் அந்த பெண்மணி தன்னுடைய செல்வம் எல்லாவற்றையும் கொடுத்து தன்னுடைய உடலை சரி செய்வதற்கு முயன்றார். ஆனால் இந்த உலகத்தில் எந்த மருத்துவராலும் முடியவில்லை. எனவே முதலாவதாக அவருக்கு இந்த உடல்நல குறைபாடு, இரண்டாவதாக சமூகத்தில், ஏன் வீட்டில் இருக்கக்கூடிய மற்ற நபர்களால் கூட ஒரு தொட முடியாத ஒரு நபராக, தவிர்க்கப்பட்ட ஒரு நபராக இருந்தார். மூன்றாவதாக, அவர் மணமுடித்திருந்தால் அவருடைய கணவர் கூட அவர் அருகில் வரமாட்டார். காரணம், அந்த நபரை தொட்டால் அவருடைய கணவரும் தீட்டுப்பட்டவராக மாறுவார். அடுத்ததாக, இவர் ஆன்மீக காரியங்களில் ஈடுபட முடியாது, கோயிலுக்கே போக முடியாது. இவருக்கு உடல்நல பிரச்சனை இருக்குது என்பது மற்றவர்களுக்கும் தெரியும். 12 ஆண்டுகளாக கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்ற போது அவர் கோயிலுக்கு சென்று, ஆண்டவரே என்னை குணப்படுத்தும் என்று அவர் கேட்பதற்கு கோவிலுக்கு செல்வதற்கு கூட அருகதை கிடையாது. லேவியர் நூல் 15ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கின்றது, அவர்கள் என்னுடைய இடத்திற்கு வந்து என்னுடைய ஆலயத்தை தீட்டுப்படுத்தக் கூடாது என்று. எனவே ஆன்மீகமாக, சமூக ரீதியாக, பொருளாதார ரீதியாக, உடல் ரீதியாக எல்லா வகைகளிலும் புறக்கணிக்கப்பட்ட, ஏற்றுக்கொள்ளப்படாத ஒரு பெண்மணியாக அவர் இருந்தார்.
இந்த சூழ்நிலையில் தான் அவர் இயேசுவை பற்றி கேள்விப்பட்டு இயேசுடைய அருகில் அவர் வருவதற்கு முயன்று பார்க்கின்றார். இயேசுடைய அருகில் வருவது அப்படின்னா அதுவும் அவருக்கு மிகவும் சவாலானது. காரணம், இந்த பெண்மணியை வீட்டில் இருக்கின்றவர்களை தொடுவதற்கு விருப்பமில்லை என்றால் சமூகத்தில் இருக்க மற்றவங்க எப்படி அவங்க தொடுவாங்க? இந்த பெண்மணியால் சமூகத்தில் ஒரு முக்கியமான ஒரு இடத்திற்கு வந்து பேசுவதற்கு அவருக்கு எந்த விதமான ஒரு உரிமையும் கொடுக்கப்படவில்லை. எனவே இயேசுவை தொட வேண்டும் என்று விரும்பினார். ஆனால் எப்படி தொடுவது? அவர் இயேசுவை எங்கே தொட்டார் என்றால், கேட்டகிசம் ஆஃப் த கேத்தலிக் சர்ச், நம்முடைய கத்தோலிக்க திரு அவையுடைய மறைக்கல்வி புத்தகத்தினுடைய 2ஆம் பகுதியிலே இவருடைய படம் தான் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. திருவாழ்வு மற்றும் திருவருள் சாதனங்களை பற்றிய அந்த இடத்திலே பாப்பரசர் 2ஆம் ஜான் பால் கொடுத்திருக்கக்கூடிய புகைப்படம். இந்த அம்மா இயேசுடைய காலுக்கு அருகில் இருக்கக்கூடிய அந்த விளிம்பில் இருக்கக்கூடிய அந்த குஞ்சத்தை, அந்த கடைசியாக இருக்கக்கூடிய அந்த விளிம்பினை அவர் தொடுவதற்கு முயற்சிக்கின்றார். அப்படின்னா இவங்க நின்று தொட முடியாது, குனிஞ்சுதான் தொடணும். அப்படி குனிஞ்சு தொடுகின்ற போது ஏராளமான மக்கள் அவரை பின்தொடர்ந்தார்கள் பார்க்கிறோம். சீடர்கள் கேட்கிறாங்க, இவ்வளவு மக்கள் கூட்டம் நெருங்கி வருகிறது, அப்ப இவங்க குனிஞ்சி அதை தொடுவதற்கு முயல்கின்ற போது இவர் மிதிக்கப்படலாம், ஏன் ஒரு சில நேரங்களில் ரொம்ப கூட்டத்தினால அவங்க சாகடிக்க கூட படலாம். அந்த அளவிற்கு ஒரு கூட்டமான ஒரு இடத்திலே அவர் குனிந்து இயேசுவை தொடுகின்றார் என்றால் அது ஒரு பெரிய ரிஸ்க். ஆனால் அவருக்கு நம்பிக்கை இருந்தது, நாம் இயேசுவிடம் சென்றால் எல்லாமே சரியாகிவிடும் என்று. அன்பிற்கினியவர்களே, இயேசுவை அந்த பெண்மணி தொட்டவுடன் இயேசுடைய உடலிலிருந்து சக்தி வெளியேறுவதை இயேசு உணர்ந்து கேட்கிறார், யார் என்னை தொட்டது என்று. அந்த ஒரே ஒரு பெண்மணி தொட்ட போது மட்டும்தான் இயேசு உணர்ந்தார். இன்றைக்கு நாம் ஏராளமான நபர்கள் ஆலயத்திற்கு வந்திருக்கிறோம், திருப்பலியிலே பங்கெடுக்கிறோம், நற்கருணை விருந்திலே பங்கெடுக்கிறோம். இந்த பெண்மணிக்கு இருக்கக்கூடிய நம்பிக்கை நமக்கு இருந்ததென்றால், நாம் இயேசுவை தொட்டோம் என்றால் இயேசு உணர்வார் நாம் அவரை தொடுகின்றோம் என்று. இன்றைக்கு நாம் எப்படி இயேசுவை தொடுவது என்றால், திருப்பலி வழியாக, திருவருள் சாதனங்கள் வழியாக நாம் இயேசுவை தொட முடியும். இந்த திருப்பலியிலே நாம் ஆண்டவரை தொடுகின்ற போது, நம்பிக்கையோடு அவரை தொடுகின்ற போது நமக்கு நலன் கொடுக்கின்றார். ஏராளமான நபர்கள் இயேசுவை பின்தொடர்ந்தார்கள். ஆனால் ஒரே ஒரு பெண்மணி தொட்ட போது மட்டும்தான் இயேசு உணர்ந்தார். இன்றைக்கு நாமும் திருப்பலியிலே ஏராளமான நபர்கள் பங்கெடுத்தாலும் நம்முடைய எந்த மனநிலையிலே நாம் பங்கெடுக்கின்றோம்? இயேசுவை நாம் தொடுகின்ற போது இயேசு உணர முடிகிறதா? அவர் நம்மை திரும்பி பார்க்கிறாரா என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நாம் பல மணி நேரங்களை செலவழித்து இந்த ஆலயத்திற்கு வருகிறோம், பல வேலைகளை விட்டுவிட்டு இந்த ஆலயத்திற்கு வருகிறோம், ஏராளமான வேலைகளை எல்லாம் விட்டுவிட்டு எனக்கு இது முக்கியம் என்று வருகிறோம். இந்த இடத்திலே நாம் அதற்கு உரிய முக்கியத்துவம் கொடுத்து இயேசுவின் மீது நம்பிக்கை கொண்டு இந்த பெண்மணியுடைய நம்பிக்கையோடு நாம் அவரை தொடுகின்ற போது, அன்பிற்கினியவர்களே, நம்முடைய வாழ்விலே இயேசு திரும்பி பார்ப்பார். அவருடைய காலில் விழுந்தார். யாயிரும் அவருடைய காலில் விழுந்தார், இந்த பெண்மணியும் அவருடைய காலில் விழுந்தார். காலில் விழுந்தவர்களை அவர் கை தூக்கி விட்டார். இன்றைக்கு நாமும் ஆண்டவர் முன்பாக வந்து அவருடைய காலில் விழுகின்ற போது அவர் நம்மை கை தூக்கி விடுவதற்கு தயாராக இருக்கின்றார் என்பதை நாம் மறந்துவிட வேண்டாம். அன்புக்கினியவர்களே, இந்த பெண்மணியுடைய நம்பிக்கையை போல ஒரு குருவானவர் தன்னுடைய ஒரு அனுபவத்தை பகிர்ந்து கொண்டார். ஒரு முறை ஒரு பெண்மணி இயேசுடைய திருவுடல் திருரத்த பெருவிழா நடக்கின்ற போது இதே போன்று இரத்த போக்குள் அவர் இருந்தார். அந்த பெண்மணி அந்த நற்செய்தியை அவர் கேள்விப்பட்டு, நானும் இயேசுடைய அந்த ஆடையை தொட்ட பெண்மணியை போல இந்த நற்கருணையை ஏந்தி வரக்கூடிய இந்த ஆண்டவருடைய இந்த பணியாளர் குருவானவருடைய அந்த உடையை நான் நம்பிக்கையோடு தொடுவேன் என்று தொட்டு அந்த பெண்மணி நலமானதாக அவர் சாட்சி சொன்னதை ஒரு குருவானவர் பகிர்ந்து கொண்டார். அன்புக்கினியவர்களே, இன்றைக்கு நாமும் நற்கருணை ஆண்டவர், இதோ உலகம் முடியும் மட்டும் நான் என்னாலும் உங்களோடு கூட இருக்கு என்று சொன்ன அந்த நற்கருணை ஆண்டவர் நம்மோடு உடன் இருக்கின்றார். அவரை நாம் தொடுகின்ற போது, அவரை சந்திக்கின்ற போது அவரால் நம்முடைய வாழ்வில் அதிசயங்கள் நிகழ்த்த முடியும் என்று நான் நம்ப வேண்டும். இன்னொரு குருவானவர் வெளிநாட்டிலே பணியாற்றி கொண்டிருந்த போது அவர் கவுன்சிலிங் கொடுத்து கொண்டிருந்தார். ஒவ்வொரு குடும்பத்தினரும் அவருடைய பிரச்சனைகளோடு வருகின்ற போது அவர் பல மணி நேரம், 2 மணி நேரம், 3 மணி நேரம், 4 மணி நேரம் என்று உட்கார்ந்து அவர்களுடைய பிரச்சனைகளை எல்லாம் கேட்டுக்கொண்டிருந்தார்.
அப்ப இன்னொரு குருவானவர் சொன்னார் அவரிடத்தில், ஃபாதர், நீங்க இவ்வளவு 3 மணி நேரம் 4 மணி நேரம் நீங்க உட்கார்ந்து அவங்கள்ட்ட இவ்வாறு கேட்க வேண்டும் அப்படிங்கிற தேவையில்லை. நான் சொல்ற ஒரு டெக்னிக்கை நீங்க ஃபாலோ பண்ணுங்க. யாரெல்லாம் அந்த குடும்பத்தில் பிரச்சனையோடு வர்றாங்களோ அவங்கள ஒரு மணி நேரம் நற்கருணை ஆண்டவர் முன்பாக போய் உட்கார சொல்லுங்க. அவங்க நற்கருணை ஆண்டவர் முன்பாக வந்து உட்கார்ந்துட்டு அதுக்கப்புறம் நீங்க அவங்களுக்கு கவுன்சிலிங் கொடுங்க. நீங்க நிச்சயமாக அரை மணி நேரத்துக்கு மேல அவங்ககிட்ட பேச வேண்டிய தேவை இருக்காது அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறமா அந்த குருவானவர் அதை பயிற்சி எடுத்து அந்த யாரெல்லாம் அவரோட கவுன்சிலிங் வந்தாங்களோ நற்கருணை ஆலயத்துக்கு போய் ஆராதனை இல்லத்துக்கு போய் ஒரு மணி நேரம் இங்க ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணிட்டு வாங்கன்னு சொன்னாங்க. 15 to 20 நிமிடத்திற்கு மேல் அதற்கு மேல் அந்த குருவான ஒருபோதும் எடுத்ததில்லை என்று சொல்லுகின்றார். அன்புக்கினியவர்களே, நற்கருணை ஆண்டவர் முன்பாக நாம் செல்லுகின்ற போது, நற்கருணை இருக்கக்கூடிய ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து முன்பாக நாம் செல்லுகின்ற போது நம்முடைய உடலில் உள்ளத்தில் இருக்கக்கூடிய எல்லா தீமைகளையும் தீமையின் செயல்பாடுகளையும் அவர் அகற்றிவிடக்கூடியவராக இருக்கின்றார். ஆண்டவரால் எல்லாம் இயலும். ஆண்டவரால் முடியாத காரியம் எதுவுமே கிடையாது. இந்த பெண்மணி எவ்வளவோ பணத்தை செலவழித்தும் மருத்துவர்களால் முடியவில்லை, இயேசுவால் முடியும் என்று நம்பிக்கையோடு வந்தார். யாயிர் தன்னுடைய மகளை இயேசுவால் மட்டுமே குணப்படுத்த முடியும் என்று வந்தார். 2 பேருடைய நம்பிக்கையும் இயேசு கிறிஸ்து பொய்த்து போக செய்யவில்லை. அவர்கள் நம்பிய வண்ணமே நிகழ்ந்து இந்த அம்மாவற்றை இயேசு சொன்னார், அம்மா, உன்னுடைய நம்பிக்கை உன்னை குணமாக்கிட்டு என்று சொல்லுவார். அன்புக்கினியவர்களே, எனவே நம்முடைய நம்பிக்கை மிக மிக இன்றியமையாதது. இயேசுவிடமிருந்து நாம் நன்மை பெற வேண்டும் என்றால் இன்றைக்கு ஆலயத்திற்கு வந்திருக்கக்கூடிய நாம் நம்ப வேண்டும். நம்முடைய நம்பிக்கை எவ்வளவு ஆழமுடையதாக இருக்கு என்று நாம் சிந்தித்து பார்ப்போம். அன்புக்கினியவர்களே, உடம்பு சரியில்லை அப்படின்னாலும் இயேசுவால் சரியாக்க முடியும். அவங்க இப்பதான் இறந்தாங்க அப்படின்னாலும் இயேசுவால் குணமாக்க முடியும். யாயூருடைய மகள் இறந்து 3 நாட்கள் 4 நாட்கள் ஆகிவிட்டது என்றாலும் இயேசுவால் சரி செய்ய முடியும். லாசருடைய வாழ்வு ஏன் இறந்து பல மாதங்கள் ஆண்டுகள் ஆனாலும் சரி செய்ய முடியும். எலிசா என்கின்ற இறைவாக்கினுடைய உடல் புதைக்கப்பட்ட இடத்திலே அவருடைய கல்லறைக்கு மேலே அவர்கள் அந்த பக்கமாக ஒருவரை அடக்கம் செய்வதற்காக கொண்டு வருகிறார்கள். அவ்வாறு கொண்டு வருகின்ற போது 2 அரசர்கள் 13ஆம் அதிகாரத்தில் வாசிக்க பார்க்கின்றோம். அவ்வாறு கொண்டு வருகின்ற போது அங்கு ஒரு சில கொள்ளையர்கள் வருகிறார்கள். எனவே அவரை தூக்கி கொண்டு வந்தவர்கள் எலிசாவுடைய கல்லறையின் மீது போடுகின்ற போது அந்த இறந்த நபர் எலிசாவுடைய அந்த உலர்ந்த எலும்புகளுடைய மேலே பட்டவுடன் அவர் உயிர் பெற்று எழுந்து நின்றார் என்பது வரலாறு. எனவே அன்புக்கினியவர்களே, இயேசுவுக்கு கடவுளுக்கு எண்டு காடு என்பதே கிடையாது. எவ்வளவு மோசமான ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, அது மனிதர்களை பொறுத்த மட்டும் முடிந்து போன ஒரு கதையாக இருந்தாலும் சரி, நம்பிக்கையோடு அவரை அணுகுகின்ற போது அதை அவர் தொடர்கதையாக மாற்ற வல்லவராக இருக்கின்றார். எனவே இந்த திருத்தலத்திற்கு வந்திருக்கக்கூடிய நாம் நம்முடைய வாழ்வில் நாம் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள், நாம் சந்திக்கக்கூடிய வேதனைகள், அது உடல்நல குறைபாடாக இருக்கலாம், பொருளாதாரம் சார்ந்த பிரச்சனையாக இருக்கலாம், அல்லது தீமையின் செயல்பாடுகளை குறித்த பிரச்சனைகளாக இருக்கலாம், அல்லது பிள்ளைகளுடைய பிரச்சனைகளாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் சரி, எல்லா நேரத்திலும் நாம் நம்பிக்கை கொள்ள வேண்டும். யாயிரை போல இந்த 12 ஆண்டுகளாக கஷ்டப்பட்ட இந்த பெண்மணியை போல நான் இயேசுவிடம் வருவேன், இயேசுவை தொடுவேன், நலம் பெறுவேன். இயேசு என்னை தொட்டால் நிச்சயமாக நலம் கிடைக்கும் என்கின்ற நம்பிக்கை வேண்டும். இறுதியாக இயேசுவை நீங்கள் உங்களுடைய இல்லத்திற்கு கூட்டிச் செல்ல வேண்டும். யாயிர் என்னுடைய வீட்டிற்கு வர வேண்டும் என்று சொன்னபோது இயேசு உடனடியாக சென்றார். மார்த்தா மரியாவுடைய இல்லத்திற்கு இயேசு சென்றார். இன்னும் பலர் இயேசுவை அழைத்த போது இயேசு அவர்களுடைய வீட்டிற்கு சென்றார். நீங்கள் இன்றைக்கு இந்த திருப்பலியிலே கலந்து கொள்ளக்கூடிய நீங்கள், ஆண்டவரே என்னுடைய வீட்டுக்கு வாங்க, என்னுடைய வீட்டில் இப்படி ஒரு பிரச்சனை இருக்குது, இந்த பிரச்சனையை தீர்க்க முடியாத ஒரு பிரச்சனையாக இருக்கிறது என்று நீங்கள் அழைத்தால் இன்றைக்கு இயேசு உங்களுடைய வீட்டுக்கு வருவார். இன்றைய திருப்பலியின் பலனாக நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம், ஆண்டவரே எனக்கு வேற எதுவும் தேவையில்லை, நீங்க என் வீட்டுக்கு வாங்க, நீங்க என்னுடைய வீட்டில் இந்த பிரச்சனையை சரி பண்ணுங்க. என்னுடைய குடும்பத்தில் வந்து இந்த ஒரு ஜெபம் இருக்கின்ற போது இயேசு எப்போதுமே யார் வீட்டுக்கு கூப்பிட்டாலும் வரலன்னு சொல்றாரு. நற்செய்தியில் எங்கேயாச்சும் கிடையாது. எல்லாருடைய வீட்டுக்கும் போனார். அப்ப நீங்க கூப்பிட்டா நம்ம கூட்ட வரமாட்டாரா? நிச்சயமாக வருவார். இந்த நம்பிக்கையோடு நாம் தொடர்ந்து கல்வாரி பலியிலே பங்கெடுப்போம். அப்பத்தையும் ரசத்தையும் ஆண்டவருக்கு நாம் காணிக்கையாக்குவோம். ஆண்டவரே என்னுடைய வீட்டிற்கும் நீர் இன்று வர வேண்டும் என்கின்ற நம்பிக்கையோடு நாம் தொடர்ந்து இந்த கல்வாரி பலியில் பங்கெடுப்போம். ஆமேன்.
ஆவடி புனித அந்தோனியாரே உம் திருநாமம் வாழ்கவே. ஆவடி புனித அந்தோனியாரே உம் திருநாமம் வாழ்கவே. அற்புதம் பல கோடி செய்பவரே உம்மை போற்றி புகழ்ந்து பாடுகிறேன். அற்புதம் பல கோடி செய்பவரே உம்மை போற்றி புகழ்ந்து பாடுகிறேன்.